guys, welcome to ElectricianInfo channel. இந்த வீடியோல நம்ம எர்த்திங் அதாவது பைப் எர்த்திங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்காக எடுத்துருக்கேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கல. இது எப்படி நம்ம அதாவது ஒரு பைப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்க்ரூல வந்து டைட் பண்றோம்ட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்காக தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது பூமியில் நம்ம எப்படி அந்த பைப் இன்சர்ட் பண்ற வீடியோலாம் இருக்கு. பட் என்னன்னா பேசிக்கா இங்க நம்ம எப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பர் ராடு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் வீடியோ எடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சும்மா ஒரு டெமோக்காக தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பைப் அதாவது ஜிஐ பைப்பு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு 5 அடியாக நீங்கள் அசூம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட் வந்து கீழே அதே மாதிரி மேலே வந்து டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அசூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பர் ஒயர் நம்ம எர்த்திங்காக யூஸ் பண்ணுற காப்பர் ஒயர் இல்லை காப்பர் ராடு இல்லை காப்பர் பட்டின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது காப்பர் ஒயராக நம்ம அசூம் பண்ணிப்போம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக அதாவது எக்ஸ்ட்ரா வர்ற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரவுண்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரான்ச்சஸ்ன்றது தேவை. அதாவது பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரூட் வந்து தேவை. அதாவது உடனே பார்த்தீங்கன்னா 0 ஆகிறதுக்கு நம்மளுக்கு ரூட்ன்றது தேவை. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இது வந்து சின்னதாக இருக்கும். பட் நீங்கள் எர்த்திங் பண்ணுற பைப்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அதோடைய ஒயர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4² mm அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஒயர் கேஜ் வந்து இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பூமிக்குள்ளே புதைக்கிற ஏரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்கிற ஏரியா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதிலே கண்டினியூ ஆகும். பட் உங்களுக்கு டெமோக்காக கீழே நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக தான் இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்ஷனை நான் எடுத்திருக்கேன். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜிஐ பைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ்ன்றது இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, அதாவது வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பில் அங்கங்கே ஓட்டு இருக்கும். அப்படி ஒரு வேலை ஓட்டு இல்லைன்னா பக்கத்துலேயே பேரலாக ஒரு பிளாஸ்டிக் பைப்போ இல்லை எதுனா பைப்பு வேஸ்ட் பைப் இருந்தால் அதில் ஓட்டு போட்டு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வித்தனமே அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இன்னும் ப்ராப்பராக கிடைக்கும். எர்த் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும். இப்போ இந்த ஜிஐ பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கிற இந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு போல்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ அந்த போல்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதை சொன்னீங்களா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பர் ஒயர் இருக்குது. அந்த காப்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட பிரான்ச்சஸை வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறோம். இப்படி இன்டு ஷேப்லேயோ ஒரு 4-5 பிரான்ச், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்குலரோ இல்லை நமக்கு எப்படி பொசிஷன் வேணுமோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரைட் ஒயர் ஒன்று எடுத்துக்காங்க. இந்த ஸ்ட்ரைட் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்கிற போல்ட்டில் கீழ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுற்றிட்டு அந்த இடத்துல வந்து போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுருங்க காப்பர் போல்ட்டு. இப்போது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேரலாக வரணும். நம்ம லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேரலாக நம்ம கனெக்ஷன்ஸை எடுத்துகிட்டு வரணும். இப்படி பேரலாக பார்த்தீங்கன்னா இங்கே கீழேருந்து பேரலாக இருக்கணும். ஜிஐ பைப்புக்கும் ஒட்டி வரக்கூடாது. இப்படி பேரலாக வரணும். சேம் அந்த ஜிஐ பைப்புக்கும் ப்ளஸ் இந்த நம்ம எடுத்துகிட்டு வர அந்த காப்பர் ஒயரும் பார்த்தீங்கன்னா சேம் பேரலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 2 சுற்றிட்டு நம்ம இந்த இடத்துல இருந்துச்சுன்னா போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா நம்ம டைட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு ஒன்று போட்டுடணும். நெட்டு போட்டுங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எர்த் ஒயரிங் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்திங்கில் பைப் கீழே கிரவுண்டில் அடிக்கிற பைப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு இப்படி தான் இன்செர்ட் ஆகும். இப்போது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போயிடும். அதாவது நம்மளுடைய எர்த் வோல்டேஜ் வருது பார்த்தீங்களா, எர்த்தில் இன்னும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதே இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப் எர்த்திங் நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் காட்டுறேன். முதல்ல பைப் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணிக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழின்றது ஒன்று வெட்டணும். அதாவது 1 feet 1 feet என்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழி ஒன்று வெட்டணும். அந்த குழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் ராட் இப்போ நம்ம டிசைன் பண்ணி பார்த்தீங்களா, இந்த மாதிரி பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோடைய அந்த நம்ம பூமியில் நம்ம நோண்டி இருக்கிற அந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காப்பர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயரோடு சேர்த்து நம்ம ஜிஐ பைப்போ இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கறி, அதாவது அடுப்பு கறி இல்லைன்னா இந்த நிலத்து கறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நம்ம வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போடணும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிவிசி பைப்புன்னு நம்ம ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நாலா பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்திங்கன்னா எர்த்திங்கில் ப்ராசஸ்ன்றது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு. இந்த சால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்சர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மணல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதாவது எர்த்திங் எப்பவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா நம்மளுக்கு எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கறி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேயராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே அந்த கிரவுண்டில் நம்ம எர்த்திங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3-4 லேயர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இதோடைய கனெக்டிவிட்டி, அதாவது எர்த்திங் வந்ததுன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபைனல் ஆகிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் கட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஜெல்லி கில்லி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்கன்னா நம்ம வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ரை ஆகாது. இப்போ நம்ம எர்த்து ஒயர், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ண எர்த்து ஒயரிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, போர்டுக்கு, சுவிட்ச் போர்டுக்கு, அதே மாதிரி சாக்கெட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி பாக்ஸுக்கு, எனர்ஜி மீட்டருக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த எர்த்திங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த எர்த்திங் ஒயர் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோடைய ராடோடய கனெக்ட் பண்ணிடணும். அதாவது பைப்பிங் எர்த்திங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் மேல் டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அதோடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம அந்த காப்பர் ராடு பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து ஒரு ஒயர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அது நல்லா டைட்டாக திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் போல்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்க்ரூ, அதாவது நட்டு ஒன்று போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர், அதாவது எர்த்திங் ஒன்று நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ராசஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பர் எர்த்துன்றது வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இல்லை எங்கன்னா பக்கத்தில் லீக்கேஜ் கரண்ட் எதனா அசம் பண்ணால் கூட நம்மளுக்கு ரிட்டர்ன் சப்ளைன்றது வந்துடும். எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக 5 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ராட் வந்து இறக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு லீக்கேஜ் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகாது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போர்டுன்னு சரி, இல்லை எதனா டிவி, இந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து பாடியில், அதாவது அதோடைய இப்போது ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இருக்கும். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகாது. கொஞ்சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். இது யாரும் போய் டச் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி போல்ட்டு நம்ம டைட்டாக போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோடைய கனெக்டிவிட்டி, அந்த போல்ட்டோடு இது கனெக்ட் ஆகிடும். இப்படி நல்லா டைட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கணும். மொத்தம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டரும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதாவது இப்போ கறி நம்ம யூஸ் பண்ணிட்டோம், கோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்டல், அதாவது மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு போடும்போது கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம மேலே வரைக்கும் போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி, இந்த மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேயர் மாதிரி கட்டிடணும். அதாவது செங்கல் வச்சோ இல்லை எதனா வச்சு ஒரு லேயர் மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல்லி வந்து கொட்டிட்டுங்கன்னா இப்போது அந்த இடத்துல ஒரு கேப் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் எர்த்திங் எப்பவுமே. அப்படி இல்லைன்னா ஒருவேளை லீக்கேஜ் கரண்ட் அரெஸ்ட் ஆகலைன்னா அந்த இடத்துலையும் கரண்ட் இருக்கும், யாருன்னா போய் கை வச்சாங்கன்னா ஷாக் வந்து அடிக்கும். இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே எர்த்திங் நம்ம ஒயரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு எர்த் ராட் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிக்கணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா எர்த்திங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளேட் எர்த்திங்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் எர்த்திங்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன்ன்ற ஒரு கெமிக்கல் ஒரு பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேயர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இன்னும் ப்ராப்பராக கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸும் அதிகமாக கிடையாது. ஒன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.